வார்த்தை மாத்திரம் வெளிப்படுவதற்காக நன்றி வச்சார். இயேசுவின் நாமத்தாலே செவங்களுக்காகவே ஆமென். நாமத்திற்கு செய்திகள் ஆதார மாசம் நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்துதல் 15வது அதிகாரத்தில் 3 காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். முதல் காரியம் என்னன்னா 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு கருத்து பார்க்கிறோம். கடைசியில நிற்கிறதை கண்டேன். ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறார். நிற்கிறது லேசா கஷ்டமா நிற்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக. 2வது குறிப்ப 15வது அதிகாரத்தில் 2வது வசனத்துல அவன் சொரூபம் அது முத்திரை அந்த நாமத்திற்கு பக்கத்துக்கு உள் ஆகாமல் நிற்கணும். 2வது முத்திரைக்கு உள் ஆகாமல் 2வது. 3வது குறிப்பு 3வது வசனத்துல அவர்கள் பாடுகிறார். 3 குறிப்பு. முதல் குறிப்பு நிற்க வேண்டும். 2வது குறிப்பு முத்திரைக்கு உள் ஆகாமல் இருக்க வேண்டும். 3வது குறிப்பு பாட வேண்டும். முதல்ல இவர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது போல ஒரு சபைதான் இருந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் 2 வகையான கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்டம் ரகசிய வகையில பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அவர்கள் வேற, இந்த கூட்டம் வேற. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு 24:40. 2 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டம் எங்க வரும்? பரலோகத்துக்கு. மத்திய ஆகாயத்துல ஆண்டவரோட சேர்ந்து. அடுத்த 2வது வசனம். 2 ஸ்திரீகள் என்று மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப 50-50. இந்த சபையில 100 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர். மீதி 50 பேர் இருக்காங்க இங்கதான். அதனால ஆண்டவர் சொல்றாரு 42 வசனம், உங்கள் ஆண்டவர் பகிரங்க வருகையில் நீ அங்கே பார்க்கலாம். 30 வசனம் பாருங்க. இது பகிரங்கமான வருகை. 2 வருகை இருக்குது. ஒரு வருகை ரகசிய வருகை, ஒரு வருகை பகிரங்க வருகை. சரி, இப்ப நிற்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த நிற்கிறது யார் அப்படின்னு நீங்க எங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் கைவிடப்பட்டுச்சு. அவங்க அந்திகிறிஸ்துவின் ஆளுகையில இருக்காங்க. அந்திகிறிஸ்துவின் ஆளுகையில ரொம்ப கஷ்டம். ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, ஒரு கூட்டம் கைவிடப்பட்டாங்க. நிற்கிறதுனா என்ன? நிற்கிறது வாசகமா நிற்கிறதுனா யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனம். 1 ராஜாக்கள் 17. சொல்லும்போது நான் எப்படி சொல்றேன்னா ராஜா முன்னாடி கையில ராஜா நின்று ஸ்டைலா நின்றுட்டு எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆண்டவரே நான் சொல்றதான் கேட்பாரு. அப்ப அவன் எவ்வளவு ஒரு தைரியமா யாருக்கு முன்னாடி நிற்கிறாரு? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. வேணுமானா சும்மாலாம் பேச முடியாது. நீங்க ஒரு போலீஸ் வந்தாலே நம்ம அப்படியே பம்பிடுவோம். ஒரு ஹையர் ஆபீசர் வந்தாங்கன்னா இன்னொரு பம்பிடுவோம். ஆனா இந்த ராஜா முன்னாடி நிற்கிறவர் எவ்வளவு பெரிய வல்லமை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா 21வது வசனம்.
18, சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்க என்ன மாதிரி இவரே அடுத்த 2 தினத்துக்கு போக போறாரு. ஆனா இது வேற காரியத்தை சொல்ற வாசமா இப்பயும் எப்படி சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? அது நெஞ்செழுந்து கேட்டு நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், உனக்கு திண்டு இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த கெத்தான் சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 38வது வசனம் கர்த்தரிடத்திலே இருந்து இறங்கி இப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, இவங்களால யார் நின்றுட்டு இருக்கா இருக்கிறது. இப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, முகம்பு போல விழுந்து இது நம்ம ஆண்டவர் இவ்வளவு ஆண்டவரா இருக்கா, நம்ம பாட்டுக்கு அங்க போய் ஜாமியை கும்பிட்டு கடந்த வந்து பயபக்தியில் என்ன செய்யறாங்க, முன்னாடி குப்புற விழுகிறாங்க. ஆனா இந்த ராஜா இந்த தீர்க்கதரிசியை அடுத்த ஒரு பவர் அவங்க காட்டுறேன். 18வது அதிகாரத்துல பாருங்க 46வது கர்த்தருடைய கை, அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய கை இருந்ததினாலே ஆகாபு ரதத்துல போறாரு. இவர் எப்படி போறாரு? ஓடி போறாரு. நமக்கு இந்த பாடல் பார்த்த பிள்ளைகள் எல்லாம் பாம்பு போல ஓடி என்ன அவனுக்கு கிடைக்குன்னு சொல்லுங்க. என்ன கிடைக்கும் சொல்லலாம்? ஆறு வலிக்கிறோம், அதுக்கெல்லாம் டாக்டர் வலிக்காம ஆறு வலிக்குது சார். ஏன் வலிக்குது? ஓடணும் சார். டெய்லி ஓடுறேன், டெய்லி நான் ஓட மாட்டேன். கூப்பிட்டாங்க, நான் என்ன செஞ்சேன், போய் ஓடணும். எதுக்கு ஓடலாம்னா அவனுக்கு தெரியும். ஆனா அவங்க தீர்க்கதரிசி ஓடுறாரு, அதற்கு ஸ்பீடன்ஸாரு போய் நிற்கிறாரு. இதெல்லாம் பிளஸ். இப்ப பாருங்க, அவருக்கு ஒரு நியூஸ் வரும். என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா 19வது அதிகாரம் 2வது ராஜா முன்னாடி கெட்ட நின்னாரு. எசபேல் சொல்றாங்க, நீ ஏன் தீர்க்கதரிசி பொண்ணே இல்ல, நான் உன்னைய கொல்ல போறேன்னு சொல்லி. இப்ப யூஸ் பண்ணிச்சு. இப்ப அது என்ன இருக்காங்க, 4வது இவ்வளவுதான் கெட்டா நின்றுட்டு இருக்கிறாரு. போய் உட்கார்ந்து இது ஒரு மாய்மாலமான ஜெபம் அப்படின்னு நான் சொல்றேன். உண்மையிலேயே சாகுனா நேரம் எங்க போயிருக்கணும்? என்ன அந்த மாதிரி கடையில இருக்கலாம். ஆனா இதெல்லாம் மாய்மாலமான ஜெபம். எப்ப வயதான வாழ்க்கையில வந்துச்சோ மாய்மாலமா அது வர ராஜா முன்னாடி மார்க் கட்டிட்டு ஏன் பேச்சை கேட்டுதான் மழையும் பனியும் பெய்யும் சொன்னவரு, 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிறேன் நீங்க எல்லாம் அப்படின்னு சொன்னவரு, வானத்திலிருந்து அக்னியை இறக்குனவரு, ஒரு ஸ்பீட்ல ஓடினவரு. அடுத்து நான் நல்லவன் அல்ல என்ன சொல்றேன். அடுத்து பாருங்க 5வது உட்கார்ந்தவர் என்ன செஞ்சாரு? உட்கார்ந்தாரு படுக்க சொல்லணும். என்ன செய்யணும்? நின்றுட்டு படுக்கணும். ஆனா உட்கார்ந்தா ஆட்டோடைய அடுத்த வாசம் இந்த அடை எவ்வளவு டேஸ்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது எங்க வந்துச்சு யாராச்சும் சாதனை ஹோட்டலாம் அப்படி ஒரு டேஸ்டானது சாப்பிட்டா அடுத்து என்ன வரும்? தூக்கம் தான். சரியா? அடுத்து எங்க போயிட்டாருன்னா கெபிக்குள்ள போயிட்டாரு. 9வது கெபிக்குள்ள போயிட்டாரு. ஒரு காலத்துல நின்று கொண்டிருந்தவர்கள் என்ன செய்யறாங்க? பயந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? சாப்பாடு கிடைச்சோன்னா இவங்களால எங்க போய் நிற்க முடியாது. தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியாது. அங்க போய் நிற்கிறதுக்கு தேவ பலன் நமக்கு தேவை. அதெல்லாம் நம்மளால என்ன செஞ்சது? ஓட முடியும். சரி, இங்க நிற்கிறவங்களால எங்கேயும் போய் நிற்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெளிப்படுத்துதல் 14வது
நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவர் கூடவே அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அங்க நிற்கிறதுக்கு நமக்கு வீழ்ச்சி வரும், தோல்வி வரும், இதெல்லாம் இயற்கை. நம்மளாம் ஒரு சாதாரண மனிதர். ஆனா அப்படி இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. பாஸ் பண்ண ஏசாயா 52வது அதிகாரம் முதல் வசனம். இவங்க எளியா மாதிரி வீழ்ச்சி அடைகிறாங்க, இழந்துறாங்க. ஆனா ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. 52 எழும்பு எழும்பு சீயோனே. இது யார் சொல்றது? இங்க சீயோன்ல போய் மலையில போய் ஆண்டவர் முன்னாடி வரணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எழும்பு எழும்பு. உன் வல்லமையை கற்றுக்கணும். என்ன வல்லமை? இதற்கு முன்னாடி ஆண்டவர் கொஞ்சம் விளக்கு கொடுத்தார். அந்த விளக்கத்தை நம்ம ஓடணும். எத்தனையோ காரியம் ஆண்டவர் செய்யும். அதெல்லாம் நம்ம மறந்துடும். ஏன் மறந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பயணம், ஒரு சோர்வு வந்துடும். சோர்வு வந்தோடனே போதும் கத்தாவே, நான் நல்லவனே, நீ நல்லவனே எனக்கு தெரியுமாப்பா, நீ எனக்கு சொல்லணும். எங்களால ஒரு சில நாங்கள் பாவம் செய்ததுதான் குறிப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் என் மனைவி சொன்னா நீங்க அவமானப்படுது சரி. ஆனா இப்ப போலகனா நிக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். ஆனா தூசி என்ன செய்யணும்? கட்டி விடணும். எருசலேமே ஒரு அலங்கார வஸ்திரம். இந்த அலங்கார வஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரட்சிக்கப்பட்டீங்க அப்பவே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தோட தான் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. ஆனா சாத்தான் அந்த வஸ்திரத்தை கொடுங்க பார்ப்போம். நோ, எனக்காக அந்த வஸ்திரம் அத்வாசிய எழுந்து வீட்டில் எங்க இருக்கணும். அதற்காக பயன்படுத்துகிறது 14வது அதிகாரம். இங்க போய் வீட்டில் 14 சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் பிதாவே நாமம் நெற்றியிலே. உங்களுக்கு பார்த்தா தெரியாது, எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். என் நெற்றியில் என்ன இருக்கு? பிதாவின் நாமம். அடுத்த பிரைந்து வாசிங்க 4வது வாசிங்க. ஸ்திரீகளால் அவர்களை அழைக்கப்பட்டார்கள். இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிலோன் பெந்தெகோஸ்து சபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா கல்யாணம் கேட்கக்கூடாதுங்க. கல்யாணம் கேட்டா எங்க வர முடியாது? சியோனுக்கு போக முடியாது. நாங்க மட்டும்தான் எங்க வருவோம்? சியோனுக்கு. இது உண்மையாக சொல்லப்படுது. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரை போட்டிருக்கா, இயேசு போட்டிருக்கா. அப்ப ஆட்டுக்குட்டி ஆளுநர் இருக்கணும். குட்டி ஆளுநர் இருக்கணுமா, இயேசு இருக்கணுமா? இது உண்மையா சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னது? இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்லிருக்கு. அப்ப உண்மையே சபைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் முதல் வசனம். ஒரு சூரியன் ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்த, ஒரு ஸ்திரீயால சூரியன் அணிய முடியுமா? புசிக்கிற மாட்டா. இந்த ஸ்திரீ யாரு? சபை. சபை தான் ஸ்திரீ. இந்த சபை ஆண்டவர் விரும்புகிற ஒரு சபை. இப்ப ஒரு டாக்டர் கழுத்து என்ன பண்ணுவாரு? ஸ்டெத்தோஸ்கோப் போட்டுருக்காரு, நார்சிங் போட்டுருப்பாங்க, ஒரு ஆசை போட்டு நடப்பாங்க. அது இல்லை. ஆனா ஒரு நம்ம பாஸ்டர் கழுத்துல என்ன பண்ணுவாரு? எந்த பாஸ்டர் ஜிப்பா தான் போடுவாரு. அவர் எந்த மாதிரி என்ன பண்றாரு அவர் வாங்க. அது அனுப்பப்பட்டவங்க அது வந்து ஜிப்பா போடுற என்ன பாஸ்டர்? அதுபோல இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம், சகல. இது ஒரு ஸ்திரீ. இன்னொரு ஸ்திரீ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 14வது அதிகாரம் 4வது வசனம், அந்த ஸ்திரீ ரத்தாம்பரம் சிவப்பாயும் அணிந்திருந்தார். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோம் நகரத்தில் இருக்கிற கத்தோலிக்க சபை. அது இப்படிதான் இருப்பாங்க. அது வாசிங்க 6வது வசனம், அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்கள் ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவாக ஒரு ஸ்திரீ. ஆனா நம்ம பார்க்கிற சியோன்ல 14வது அதிகாரத்துல 4வது ஸ்திரீ
ரத்தத்தால் அவர்களை கரைப்படுத்தாமல் இவர்களே அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு சபை அது கரைப்படும். டாக்டரின் கரெக்டா மரியாதா மரியாதை அவங்க குழந்தை பெறவங்க மரியாதை இந்த டாக்டர்னால கரைப்படாத மக்களால் தான் எங்க படிக்க முடியும். அடுத்த நம்ம போகிறோம் வாசிக்கணுமா 14வது 15வது அதிகாரம் 2வது மிருகம் அதன் சொரூபத்துக்கு உள்ளாகாமல் இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 13வது அதிகாரம் 14வது வெளிப்படுத்துதல் 13 14 வலது கை நெற்றி முத்திரை பதிவு. நான் எப்படி சொன்னேன் சபை எடுத்து ஒரு கூட்டத்தில் இங்கதான் உட்கார்ந்து 50 நிமிஷம் மேல பேசு. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போறேன். நீங்க உதாரணத்தை பாப்பா நீங்க புரிந்து எங்க அண்ணன் ரொம்ப நல்ல மனிதன். எப்பவுமே பைபிளோட இருப்பாரு, சர்ச்சைக்கு போவாரு. நானும் என் தம்பியும் சேட்டை பண்ணிட்டே இருப்போம். ஒரு சுத்த வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் தெரியாம பத்தி கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் அண்ணன் இருக்கான், சாப்பிடையும் பாதுகான். நானும் தம்பி எங்க இருக்கிறோம் அப்பதான் எங்களுக்கு புரியுது நம்ம ஏமாற்றோம் ஐயா. இவனை மாதிரி நம்ம ஒரு பாதியா இருந்தாலும் எங்க இருக்கலாம் வாழ்ந்து. இப்ப எங்களுக்கு சாப்பாடு வேணும்னா இந்த முத்திரையை தயாரிக்கணும். அது என்ன முத்திரை கேட்டீங்கன்னா 666 இந்த 666 முத்திரைய யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும், சாப்பிடும். இது ஒரு வடக்கடையில போய் அண்ணே வடக்கடை காசு தரேன்னா நீங்க பாத்துக்கீங்களா கடையில அது அடிச்சாக்கா அவங்களுக்கு என்ன பேசுறாங்க. அதே மாதிரி நம்ம வச்சிருக்கோம் பாப்பா என் நிற்கில 666 இல்ல ரைட் ஹேண்ட்ல 66 இருந்தாலும் என்ன கிடைக்கும் வடக்கடை. ஒரு திங்ஸை விற்க போறேன், விற்கிறதுக்கு என்ன வேணும். இப்ப நானும் என் தம்பிக்கும் ஒரு வைராக்கியம் அவரா செத்தால் வராட வடகடை காட்டுற நம்ம படத்துல என்ன அண்ணன் போயிட்டாரு. இப்ப எங்களுக்குள்ள வைராக்கியம் கூடுமா குறையுமா? கூடும். அக்னி ஆயிடும். அதனால கொள்ளையா கொள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே இருக்குமோ அப்படி இருக்கிற எங்களுக்கு எங்களுடைய சரீரம் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில் வாசிக்கணுமா 6வது அதிகாரம் 9வது. இப்ப நானும் என் தம்பியும் வைராக்கியம் ரத்தசாட்சியாக இருக்கிறோம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் நான் ஏசப்பா புல்லப்பா வடையினா ஒண்ணுதானா சர்க்காரி பிரச்சனை கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரே பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இவங்களுடைய நம்பர் வந்து நம்பர் வச்சிருக்காங்க. அந்த நம்பர் கம்ப்ளீட் ஆனவங்க அவங்க எங்க வந்தாங்கன்னா வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4 உண்மையாக முத்திரையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணம் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி. அதே போல இயேசுவுக்கு சாட்சி நிமித்தமும் எங்க தலை என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு. ஆனா ஆத்மா எங்க இருந்து வர பலிபீடத்துக்கு கீழே இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த ஆத்மாவுக்கு எடுத்த ஆசிரியர் என்ன பண்ணுங்க வணங்காமல் உயிர்த்து இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா செகண்ட் சான்ஸ் நான் மிஸ் பண்ணுவோம். வாராத்தியமா எதுக்கு சொல்றேன்னா நீங்க ஒரு வேளை கைவிட பட்டுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. தெரியாது நான் கைவிடப்படுவேன்னா எனக்கு தெரியாது. அப்ப நம்ம அதுக்கு ஆயிரத்தி அன்னைக்கு பார்த்து வடைக்கான எதை விட்டாதீங்க. ஆமா
புரியுதா? இந்த ஒரு வாய்க்கு அதாவது ஜெனரலா எதுக்கு சொல்றேன்னா இதுதான் இருக்கும், அது சான்ஸே கிடையாது. முதல் வரையில போயாச்சு சந்தோஷம், இந்த பிரச்சனை நம்ம வரக்கூடாது. ஆனாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில ஃபைட் அது பாருங்க. இவன் உயிருக்கு கிறிஸ்துவோட கூட 1000 வருடம். நீங்க ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்னா கைவிடப்பட்டாலும் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஏன் நீங்க என்ன செய்யணும், அங்க வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு. சரி, இப்ப கடைசியா சரி முத்திரையை பார்க்கணும். எபேசியர் 1வது அதிகாரம் 10 என்ன முத்திரை தேவை? எபேசியர் 1வது அதிகாரம் 13. கேட்டு முதல்ல ஒரு முத்திரை நான் உங்களுக்கு காமிச்சேன், அது அந்த கிறிஸ்து. ஆனா இப்ப இந்த பூமியில நீங்க அந்த முத்திரை வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த முத்திரை வரும். ஆவியானவர் இதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் போடணும். அச்சாரம் என்ன சொல்லுவோம், பூ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, சரின்னு சொல்லி நாங்கள் பூ வைக்கலாமான்னு கேட்பாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஓகே பூ வச்சாச்சு. அடுத்து ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வருவார், உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது, அங்கே ஜம்ப் வச்சிடக்கூடாது. அதை கண்டு முதல்ல சரி பூ வச்சிருவாங்க. இயல்பு தானே, மற்றவங்க வச்சிருந்தோம்னா அங்கே வரும். அதுபோல இது எதுக்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிக்கமா எபேசியர் 4வது அதிகாரம் 30 அன்றியும் நீங்க மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுக்கு. மீட்கப்படும் நாளுக்கு என்ன முத்திரை? இப்ப சபையில ஒருத்தர் இருக்கார், அது பேர் ஜான். உதாரணம் ஜான் மட்டும் பிரச்சனை. அவர் என்ன செய்யறாருன்னா அவர் மேல முத்திரை. அதே ஊர்ல ஒரு சாராய கடை ஒருத்தர் வச்சிருக்காரு, அவருக்கு என்னது ஜான். இப்ப 2 பேரும் ஒரே பார்க்க 2 வர்றது போனோம்னா யார்கிட்ட சீன் இருக்கோ அவர்தான் வரும். மீட்கப்படும் நாளுக்கு என்று நீங்க அந்த கூட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா இங்க நீங்க இருப்பது உங்களுக்கு என்ன தேவை? சீன். கடைசியா ஒரு நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். கடைசி என்ன சொல்லுவாங்க, மாடு. இவங்க என்ன பாட்டு பாடினாங்க? 2 பாடல்கள் பாடுறாங்க. 6வது 5வது அதிகாரம் வாசனம். தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு பாடுறாங்க? யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். மோசே பாடல் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி 15 அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரன் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்வன் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பார்வன் என்ன இருந்துச்சுன்னா 14வது அதிகாரம் 6வது. அவன் தன் ரதத்தை கூட்டி யாத்திராகமம் தன் ரதம் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வனுடைய ரதம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி ஸ்பெஷலா இருக்கும். உங்களுக்கு சாதா தோசைக்கும் ஸ்பெஷல் தோசைக்கும் வித்தியாசம் இருக்கா? அதே இதுதான் சாதாரண தோசை நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. பார்வனுடைய ரதம் எப்படி இருக்குன்னா அப்படியே தெரியாது, என்னென்னமோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பிரமாதமா அது அந்த ரதத்தை மாற்ற மாட்டோம். 7 பிரதானமான அவருடைய ரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பார்வன் ரதத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா எக்ஸ்ட்ரா அப்படி ஒரு 600 ரதம். அடுத்து பாருங்க, எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்கள் எகிப்துல ரதமே கிடையாது. எல்லாமே எங்க வந்துச்சு? இஸ்ரேல் மக்களை பிடிக்கிறதுக்கு அத்தனை வந்தாச்சு. சரி, இதெல்லாம் வந்தாச்சா? இப்ப இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு ஸ்பெஷலா? 13வது அதிகாரம் 3வது. கர்த்தரின் பலத்த கை என்ன? கர்த்தருடைய பலத்த கையினால். இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான், அதாவது என்ன கை? பலத்த
பலத்த கை. இந்த பலத்த கை இருந்தனாலதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல 4வது வசனம், பார்வோனின் ரதங்களையும் பலத்தையும் எதை வச்சு பண்ணாரு? பலத்த கற்பை. பலத்த கை சொல்லி அப்படிதானே. இப்ப இந்த பலத்த கை மாத்திரம் அப்படி இல்லைன்னா இந்த பாட்டு வேற மாதிரி. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, இந்த மோசே பாட்டு பேர் பார்வோன் எழுதின பாடல் அப்படின்னு வந்துருமா இல்லையா? ஏன்னா அத்தனை போர்ஸ் கண்டிருந்துச்சு அவங்களுக்கு. அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் தொடர்வேன் என்று சொன்னேன், தொடர்ந்து போனேன், அப்படி நவகுண கோடி குஞ்சமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாட்டு படிக்கிறேன். ரெண்டாவது என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளையாடி பங்கிடுவேன்னு சொன்னேன், செஞ்சேன். கொள்ளையாடினா கொள்ளையாடின, பங்கு போட்டேன்னா பங்கு போட்டேன். 3வது என் ஆசை திருப்தியாகும். இப்ப ஆசை என்ன ஆயிடுச்சு? வளர்த்த கைகளால அடிக்கப்பட்டுச்சு. அந்த கை என்னெல்லாம் செய்திச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அந்த பலத்த கரம் என்னது வரும்? வலது கரம். வலது கரம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டுடைய வலத்த கரம். வலத்த கரம் இருந்தால்தான் மோசையால இப்படி ஒரு பாடல பாட முடியும். 12வது நீட்டினீர் அவர் மட்டும் நீட்டா வந்தாருன்னா இவங்கெல்லாம் அடிமையா இருக்கிற போயிருக்க வேண்டியதான். அதுக்கு கடைசியில் அந்த கரை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது பயமும் தீயிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினாலே. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் மக்கள் கடந்து போயிருக்காங்க. பார்வோனும் இத்தனை செய்திகளும் சும்மா வேடிக்கை பார்த்துருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? பின்னாடியே போய் கோழி கொஞ்சம் பேர் பிடிச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவர் வந்து கரம் ஆன்சர் அப்படின்னு ஆன்சர் நல்லது. எவ்வளவு நம்ம கேட்டிருப்பாங்க? அந்த ஆன்சர் அந்த கண் மாதிரி அவர் கரம் நீட்டிட்டு இருக்கு. இவங்க எப்படி நிற்கிறாங்க? கல்ல போல நிற்கிறாங்க. கல்ல போல நின்னனாலதான் முன்னாடி வெற்றிக்க வராங்க. அதனால அவங்க வந்து ஒரு பாடலை பாடுறாங்க. அந்த பாட்டு பேர் என்ன? மோசே. இன்னொரு பாட்டையும் பாடுறாங்க. அது என்ன பாட்டு? ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு. பார்த்துக்கணும். 15வது அதிகாரம் 3வது ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி. ஆட்டுக்குட்டியானுடைய இதை மட்டும் வாசிக்க 5வது அதிகாரம் 5 தேவனுக்கு புத்தகத்தை வாங்கவும் அதன் முற்றை உடைக்கும் பாத்திரனாக இருக்கு. பாத்திரனா உரிமை உள்ளவர். உலகம் முதல் 5வது ஒரு சிங்காசனத்துல ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். உண்டாவாக்கிட்டே யோகன் பார்க்கிறாரு. ஐயோ, இதை வாங்குறது யாருக்குமே பயிற்சி இல்லை. அப்பதான் இல்ல ஒரு விளையாடுறார் தூதா சிங்கம், அவருக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குன்னு சொல்லி அதனால அதான் வேணாம். அப்படி இருக்கும் பொழுதுதான் பார்க்கிறோம். நீர் அடிக்கப்பட்டு யார்? ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களும் பாஷைக்கார் கோத்திரங்களும். ஒரு காலத்துல யூதர்கள் மாத்திரம் இருந்த கடவுள் யெகோவாங்கிற தேவன் அந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனாலதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது. யாருக்கெனும் எங்களை தேவனுக்கு உம்முடைய குற்றத்தினால மீட்டுக் கொண்டு எங்களை நாளைக்கு மாட்டு பாடங்கள் மீட்டுக் கொண்டு எங்களை மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் பூமியில் இந்த பூமியில் ஆளுது 1000 வருட ஆசாரி. அதனாலதான் அந்த ஆத்மா ஒளிவிலத்துக்கு இருந்துச்சு, அது உயிர்ப்பிக்குது. அவங்களுக்கு அந்த ஆளுகை கொடுத்தாரு. அந்த 1000 வருட ஆசாட்சியில ஆளுகை. இப்படி ஆளுகிறதுக்கு கிருபையானவர் கொடுக்கிறார். செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். நம்ம பார்த்து 3 காரியம். நிற்க வேண்டும். எதற்காக நிற்க வேண்டும்? இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடணும். ஒரு ஒலிம்பிக்ல
ஜெயிச்சு அங்க ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த நம்பர் 1ல யார் தான் நிக்க முடியும்? முதலாவது தான் நினைக்கிறேன். ரெண்டாவது இல்ல புத்தியால நான் நிக்கிறேன். நோ. ஃபர்ஸ்ட் வந்தேன் அதுல நிக்கலாம். அடுத்து செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட். நம்ம கண்ட்ரில இருந்து ஜெயிச்சாச்சுனா ஃபிளாக் நமக்கு சிலுவை கொடி எப்படி முடியுமா? மகா இரக்கமும் கிருபையும் கர்த்தாவே தெரிவிக்கிறோம் ஐயா. நாங்கள் நெருக்கத்தை கொடுத்ததை தான் அதே நேரத்திலே அந்த பாடல்கள் மோசே மூலமாக ஜெயப்பாடலையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு என்ன செய்தார்கள் ஆட்டுக்குட்டியாருடைய பாடலையும் பாட ஐயா. நீங்கள்